Hi friends, welcome to Uma Kitchen. இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ மீன் எடுத்து கழுவி வச்சிருக்கேன். சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல 50 கிராம் புளி எடுத்து 2 தக்காளி சேர்த்து கரைச்சி உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு புடி சாம்பார் வெங்காயம் எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அம்மியில நசுக்கி வச்சிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நசுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த இடிச்ச கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி இப்போ இந்த புளி கரைசலை இதில் சேர்த்துடுறேன். நல்லா கொதிக்க விட்டு குழம்பு நல்லா சுண்டி திக்காக வரதும் போது மீனை போட்டு இறக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சு நல்லா திக்காக சுண்டி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். உடனே மீன் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.